காதல். சூப்பர். காலையிலேயே இப்படி ஒரு காட்சியை இந்த வீட்டில் எதிர்பார்த்தேன். ஆனா என்னவோ எல்லாரும் அமைதியா போயிட்டாங்க. இனி நடக்க போற பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்கலாம். நான் அவ்வளவு சொல்லியும் உங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல. பெத்த பொண்ணு மாதிரி என்ன பாக்குறேன்னு வெறும்ன வாயில சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாதுமா. அந்த அக்கறை உண்மையா இருக்கணும், சும்மா வேஷமா இருக்க கூடாது. இங்க பாரு, நாங்க எதுக்கு உன்கிட்ட வேஷம் போட போறோம்? அப்போ உண்மையை சொல்லுங்க. இப்படி எல்லாரும் போய் என் தம்பி கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டே வந்துட்டீங்கல்ல. இங்க பார், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அத மட்டும் நேரடியா என்கிட்ட சொல்லு. நானும் நேரடியாவே சொல்றேன். நான் இல்லாம போய் எப்படி என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு வருவீங்க? என்ன நீங்க பெத்த மகளா நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பீங்களா? இவ்வளவுக்கும் காலையில உங்க முன்னாடி வந்து நான் நின்னும் வானு ஒரு வார்த்தை கூட கூப்பிடணும்னு தோணலல. மாற்றாந்தாய் மகதானேன்னு துச்சமா நினைச்சிட்டீங்கல்ல. பத்மா, ஆத்திரத்துல வேதம் பார்த்து பேசாத. உனக்கு தெரியக்கூடாதுன்னுலாம் இல்ல. அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சா நான் விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் தடுத்தும் நீங்க தனியா போயிருக்கீங்க. என் பொண்ணு தேனு என் தம்பி சூர்யாவுக்கு தான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அமெரிக்கால படிக்கிற அவளுக்கு இது தெரிஞ்சா எப்படி தாங்க போறான்னு தெரியலையே. இப்ப எதுக்கு சூர்யாவுக்கு உடனே பொண்ணு பார்க்கணும்? பத்மாக்கா, அவசரப்பட்டு அம்மா முன்னாடி வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு நாங்க எப்பவும் மரியாதை கொடுக்காம இருக்க மாட்டோம். எனக்கு இந்த வீட்ல என்ன மரியாதைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா. இத பாரு, உனக்கு தான் தெரியுமே, இதெல்லாம் உங்க அப்பாவோட ஆசை. சின்ன வயசுலயே அவர் கொடுத்த வாக்கு. அந்த உத்தமன் வீட்டு பொண்ணுதான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் சாகரப்ப என்கிட்ட சொன்ன வாக்கு இது. அத நான் காப்பாத்த வேண்டாமா? பத்மா, அத்தை எது சொன்னாலும் ஒரு காரணமா தான் சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. என் பொண்ணு தேனுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இவ்ளோ காலமும் பொறுமையா ஏதோ ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இப்ப அந்த எண்ணத்துலதான் மண்ணு விழுந்துருச்சே. இப்ப எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு போய் நிரூபிச்சுட்டு வந்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்து என்ன பிரயோஜனம்? 1000 தான் இருந்தாலும் நான் உங்க வயித்துல பிறக்காதவன்னு நிரூபிச்சிட்டீங்க. பத்மா, ஒரு நிமிஷம். மோனி, நாளைக்கே இந்த பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுரு. நீ எப்ப கொடுத்தாலும் உடனே பேங்க்ல போட்டுட்டு தான் மறு வேலையை பாப்பேன். இத பாரு. என்ன இருந்தாலும் சொந்த உழைப்புல சேமிக்கிற காசுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்குடி. எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு திரும்பவும் எங்க வாழ்க்கைய உயர்த்தணும். என்ன மோனிகா, இன்னும் என்ன பண்ற? வீட்டுக்கு போகாம? மோனிகா, டைம் ஆச்சு தெரியுமா? உங்க வீட்டில் யாரும் தர மாட்டாங்களா? போ, வீட்டுக்கு போ. 7 மணி ஆனா பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ளதே இருக்கணும். என் பிள்ளைய பாரு எப்படி பொறுப்பா இருக்கா பத்தியா? ஏன் கையில நீ ஏன் சொல்ல மாட்டியாமா? எல்லாரும் தூங்குற நேரம் ஆச்சுன்னு. அப்பா இப்பதான் வந்தாப்பா. ஓஹோ, நான் தான் நம்ம வீட்ல நீங்க நடத்த போற காயத்ரி அக்காவோட கல்யாணத்தை பத்தி சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்பதான் சந்தேகமே இல்லாம நீ ஏன் பொண்ணு சொல்லு, நல்லா சொல்லு. அப்பா இந்த கல்யாணத்தை நடத்துறது மூலமா இந்த ஊரே மிரள போகுது. நல்லா சொல்லு. ஆனா சீக்கிரம் சொல்லி அனுப்பு. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப நேரம் வெளியே சுத்தக்கூடாது, சரியா?
ஆ அப்பாடி நிஜமாவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சேடி. சூப்பர். அப்ப அடுத்து உன் கல்யாணம் தான். அட ஏண்டி, நானே இந்த கல்யாணம் ஏன்டா நடக்குதுன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். ஏய் ஏன்டி அப்படி சொல்ற? எங்க அக்காவுக்கு ஏத்த மாதிரி இல்லடி மாப்பிள. ஆமா மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு நீ பாத்தியா? நான் நேர்ல பார்க்கல, ஆனா எங்க பெரிய மாமா போட்டோ காட்டினாரு. மாப்பிள எங்க அக்காவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமாவே இல்ல. போட்டோவை பார்த்ததுல இருந்து எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. போட்டோல பார்த்ததெல்லாம் வச்சு டிசைட் பண்ண முடியாது, நேர்ல தான் பார்க்கணும். கல்யாணம் உனக்கு கிடையாது, காயத்ரி அக்கா கிட்ட கேட்டு பாரு அவங்களுக்கு பிடிச்சிருக்கானு. என்ன காயத்ரி அக்கா, கட்டிக்க போற மாப்பிள்ள கூட அதுக்குள்ள ரொமான்ஸா? உன் வேலையை பார்த்துட்டு போடி. நீ பாத்தியா நான் ரொமான்ஸ் பண்றத? உன்கிட்ட இப்ப அவசியம் சொல்லணுமோ? போடி. ஏன் இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு காயத்ரி அக்கா என் மேல கோவப்படுறாங்க? எனக்கு என்னமோ நீ சொன்ன மாதிரி உங்க காயத்ரி அக்காக்கு மாப்பிள்ள பிடிக்கலையே என்னமோ. சரி நான் கிளம்புறேன், பாய். மோனி என்ன கேட்டான்னு அக்கா இவ்ளோ கோவப்படுறா? அக்காவுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் அக்கா கிட்டே கேட்டுறலாம், அதுதான் சரி. என்னக்கா பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்க? ஊருக்கு போக போறியா என்ன? பின்ன போக வேணாமாடி? இங்கே இருந்தா அங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாக்குறது? அதுக்காக வந்ததும் வராததுமா கிளம்புவாங்களா? இப்ப கிளம்பலடி, நாளைக்கு தான் கிளம்புறேன். இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போலாம்ல. இப்படி சுடு தண்ணிய கால்ல ஊத்துன மாதிரி கிளம்புறதுக்கு நீ வராமலே இருக்கலாம். அக்கா அது மட்டும் இல்ல, மாசமா இருக்கும்போது அடிக்கடி டிராவல் பண்ண கூடாது. பாப்பா பாவம்ல. நல்லா பேச கத்துக்கிட்டடி காயல். நான் கூட உன்னை சின்ன பொண்ணுன்னு தான் நினைச்சேன். எனக்கு கூட இப்படி எல்லாம் பேச வராதுன்னு பாத்துக்கோயே. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, நானும் போட்டு போற வயசுக்கு வர போறேன். இன்னும் 6 மாசம் கழிஞ்சதுன்னா எனக்கு 18 வயசு ஆயிடும். அத தெரிஞ்சுக்கோ முதல்ல. அக்கா அக்கா என் செல்ல அக்கால, இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போக்கா. காயத்ரி கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்குடி காயல். நிச்சயதார்த்தம் நலங்குன்னு எல்லாத்துக்கும் வரணும்ல. வீட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு நானும் மாமாவும் வந்துடுறோம், சரியா? அக்கா அக்கா, காயத்ரி அக்காக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? ஏய் என்னடி இப்ப போய் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? சந்தேகம்தான், எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா காயத்ரி அக்காவோட நடவடிக்கையே சரியில்லாம இருக்கே. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அதான் கேட்டேன், ஒருவேளை அக்காக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையோ என்னமோ. ஆளை பார்த்தாலே தெரியுது. அக்கா நீ சொல்லுக்கா, காயத்ரி அக்காக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமானவரா? என்னங்க குட்டிமா, மாமாவுக்கு தண்ணி கொண்டு வரியா? ஒரே இரும்பலா இருக்குது. கொண்டு வர மாமா. கொண்டு வாடா. ஏய், அவ மாப்பிளைய பத்தி ஏதாவது கேட்டா உண்மையை சொல்லிடாத, புரியுதா? ஏங்க? மாப்பிளைய பத்தி என்கிட்ட வந்து கேட்டா நானும் அவளை வெறுப்பேத்ததுக்காக எங்க ஆபீஸ்ல கிளர்க்கா இருக்காருல கோதண்டம்,
அவர் போட்டோவை காட்டி அவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி அவளை குழப்பி வச்சிருக்கேன். அவளுக்கா உண்மை தெரியற வரைக்கும் நீ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணு, புரியுதா? பாவங்க அவ, சின்ன பொண்ணு அவ. அவளை போய் ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஐயோ, உங்களுக்கு அவளை இப்படி புலம்ப விடுறதுல என்னதான் சந்தோஷம்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் தப்பு இல்லையாங்க? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது இங்க இருக்காம அவ இஷ்டத்துக்கு வெளியே சுத்திட்டு வரா, அதுவும் லேட்டா வரா. அவகிட்ட நம்ம உண்மையை சொல்லணுமா? மாமா இந்தாங்க மாமா. குடுமா அக்கா இப்ப சொல்லுக்கா, மாப்பிள்ளை எப்படி காயத்ரி அக்காவுக்கு பொருத்தமானவரா? அக்கா சொல்லுக்கா. ஆ, மாப்பிள்ள நல்ல இடம்தான். நல்லா படிச்சிருக்கிறாரு, நிறைய சொத்தெல்லாம் இருக்கு. இதுக்கு மேல வேற என்னடி வேணும்? பொருத்தம் வேணும். காயத்ரி அக்கா ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கா. எவ்வளவு அழகா இருக்கா. அவளுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? இங்க பார், நானும் உங்க அக்காவை விட அழகுல குறைவுதான். அப்போ நீயும் என்ன இப்படிதான் சொன்னியா? ஐயோ மாமா, நீங்க வேற அவரு வேற. இல்ல, நீ சொல்லு, என்னை இப்படித்தானே கிண்டல் பண்ணிருப்ப. உங்களுக்கு என்ன மாமா குறை? அப்படியே ராஜாக்கால என்ன மொழி மட்டும்தான் கொஞ்சம் திருட்டு மொழி, ஆனா மனசு சொக்க தங்கம். சும்மா சமாளிக்காத. என் மொழி திருட்டு மொழியா? என் மொழிய பார்த்தா திருட்டு மொழி மாதிரியா திருது? ஏய், என்னடி இது? ஓ மாமாவை இப்படி கிண்டல் பண்ணிட்ட பாரு, அவர் கோச்சுக்கிட்டாரு. உண்மைய சொல்லணும்னா எங்க செந்தில் மாமா அழகுக்கு இந்த ஊர்ல யாருமே இணை கிடையாது. போதுண்டி போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. என்னங்க, கயல் உங்களை புகழ்றத பார்த்தா உங்ககிட்ட ஏதோ பெருசா அடி போடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. பாருங்க மாமா, அக்கா எப்படி சொல்றான்னு. நான் எதுக்கு உங்களுக்கு ஐஸ் வச்சு காரியம் சாதிச்சுக்கணும்? எனக்கு என்ன வேணும்னாலும் எங்க செந்தில் மாமா பார்த்து பார்த்து செய்வாரு. கையில நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒண்ணு இன்னைக்கு வாங்கி வந்திருக்கேன். என்ன மாமா இது? நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீல, ப்ளூடூத் ஹெட்செட், அதான் இது. ஐயா, ஹை, நல்லா இருக்கு. ஏங்க, உங்க புள்ளைய சுமக்கிறவ நானு, கிஃப்ட் அவளுக்கா? கவிதா, எத்தனை புள்ள பெத்தாலும் இவ தான் நமக்கு மூத்த பொண்ணு. நல்லா சொல்லுங்க மாமா. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ so much. ஏய், கட்டிலோட தூக்குங்கடா. சரிண்ணா, சீக்கிரம் தூக்குங்கடா, சீக்கிரம் போங்கடா. ஏய், இறக்கு இறக்கு இறக்கு. பாத்தீங்களாடா, ஏதோ பல்லக்கிலே வந்த மாதிரி ஃபீல்ல தூங்குறத பத்தியா? டேய், அந்த கடன்காரனை எழுப்புடா. தூங்குனது போதும். யோ எந்திரியா, யோ எந்திரியா, யோ கண்ண துறையா, எந்திரின்றல்ல. யோ யாராவே இந்த நேரத்தை தொந்தரவு செய்யுது? நல்ல சாராட்டு வண்டியில் போகிற மாதிரி கனவு வந்துச்சு. அதாரா கெடுத்தது.
டேய் ஜெகநாதண்ணே என்ன இந்த நேரத்துல? என்ன உன்னைய மாதிரி கடங்காரனெல்லாம் ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் தான்டா பிடிக்க வேண்டியதா இருக்கு. இல்லைனா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே பிடிக்க வேண்டியதா இருக்கு. மற்ற நேரத்துல தான் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்களே. அதான் மதியானம் வந்தப்பவே சொல்லிட்டேன். ஓ, கல்யாணம் முடிஞ்சோம்னு எனக்கு நிறைய பணம் வந்துடும். அப்படியா? உங்ககிட்ட தான் சொன்னேனே. அப்புறம் எதுக்குண்ணே வந்தீங்க? வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, தயவு செய்து போயிருங்களேன். இந்த கதை மாதிரி உன்கிட்ட நிறைய கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சுடா. ஆனா கதை சொல்ற உனக்கு மட்டும் எப்படி அழுத்து போகாம உற்சாகமாவே சொல்ற? அண்ணே கதை இல்லைண்ணே, உண்மை. ஆனா இனிமே நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நம்ப தயாரா இல்ல. எண்ணி நாளே நாள்ல நீ பணத்தை கொடுக்கலனா 5வது நாள் போலீஸ் வந்து உன் வீட்டுல விசாரிக்கிற மாதிரி ஆயிரும். என்ன புரியலையா? ஏன்னா 5வது நாள் நீ உயிரோடவே இருக்க மாட்ட. என்ன புரியுதா உத்தமா? அண்ணே கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்கண்ணே. அப்பா அப்பா அங்க என்னப்பா சத்தம்? இங்க பார், இங்க நடந்தத யாருக்கிட்டயாவது சொன்னேன்னு வை, அப்புறம் நிரந்தரமா தூங்குற மாதிரி ஆயிரும். இப்ப நல்லபடியா தூங்கு. 4 நாள் தான் உனக்கு டைம். என் பணம் வந்து சேரணும். சரிண்ணே. சரியா? சரிங்கண்ணே, தந்துடுறேன். ஏய் அண்ணா வண்டி எடுங்கடா. சீக்கிரம் போங்கடா. ரொம்ப நன்றிண்ணே. ஜாக்கிரதை. சரிங்கண்ணே. வாங்கண்ணே. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் உத்தமா. ஏறா. என்னப்பா இப்படி பயப்படுறீங்க? ஆமா, யார் அவங்க? இந்த நேரத்துல இங்கேயே வந்துட்டு போறாங்க. பயந்த மாதிரியா இருக்கு? சேச்சே, நான் பயங்கர யோசனையில் இருக்கேன். அப்பா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க உளறிட்டு தான் இருக்கீங்க. யார் அவங்கன்னு கேட்டா யோசனையில இருந்தேன்னு சொல்றீங்க. யோசனையே அவங்கள பத்தி தானே. அவங்கள பத்தி என்ன யோசனை, அதுவும் இந்த நேரத்துல? சொல்லுங்கப்பா. அவனுக்கு கொஞ்சம் பண கஷ்டம், அதை என்கிட்ட வந்து கேட்டேன். இந்த ராஜ்யத்துல நம்மளை விட்டா யாரு அவனுக்கு உதவி செய்வா? நம்மள மாதிரி பெரிய மனுஷனுக்கு இதெல்லாம் சகசம் தானே. இந்த உத்தம ஜமீன்தார் வீட்டு முன்னாடி யாரும் பண கஷ்டம் வந்து நிக்க கூடாது. அதே நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். அந்த யோசனையில தான் இருந்தேன். நீ எதுக்கு தூங்காம இருக்க? போ போய் தூங்கு. சரி போமா போ. நம்ம விட்ட கதையை பொண்ணு நம்பிட்டா. ஒரு கதை சொல்லுங்களோ நாக்கு தள்ளிடுது. இந்த ஜெகநாதி பண்ணாட என்னன்னா, நான் இன்னமும் கதை சொல்றேன்ட்டு போறேன். கதை சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். பா, என்னம்மா நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஆனா ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்க? பா, என்னம்மா அங்க இருந்து ஏன் இங்க வந்து படுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது எனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஆமா, அதான் டாக்டர் காத்தோட்டமா படுக்க சொல்லிருக்காரு. ஓ சரி சரி, நீ உள்ள போய் தூங்கு. ராத்திரி நேரத்துல காத்து கருப்பு அடிச்சிட போகுது. போ போ போ. பயப்படாதம்மா, போமா, அப்பா இருக்கேன். போ போ போ. சரிப்பா. போ. போமா, அப்பா இருக்கேல்ல. போ போ போமா. முடியலட சாமி. இடஒதுக்கீடு என்னாச்சு? இடஒதுக்கீடு என்னாச்சு? பதில் சொல்லு நிர்வாகமே, பதில் சொல்லு நிர்வாகமே. நித்தம் நித்தம் போராட்டம், நித்தம் நித்தம் போராட்டம். எப்போ அரசு நிப்பாட்டும், எப்போ அரசு நிப்பாட்டும். மனமரத்துல வவாலா, மனமரத்துல வவாலா. ஸ்டூடண்ட்ஸ்க்கே சவாலா, ஸ்டூடண்ட்ஸ்க்கே சவாலா. எங்கள் கோரிக்கை லட்சியம், எங்கள் கோரிக்கை லட்சியம். ஜெயிப்பது நிச்சயம், ஜெயிப்பது நிச்சயம். டே முத்து, நம்ம கோரிக்கை ஜெயிக்கணும்னா நம்ம யாருன்றத இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்டணும். பிறந்த எல்லாரும் ஒரு நாள் சாகதாண்டா போறோம். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் எத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா
இந்த மாதிரி தியாகம் பண்றவங்கள தான் இந்த உலகம் கொண்டாடும். புரியுதா?